வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நாம் இப்போ நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன். சர்வீசஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஜென்யூனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சரோடு தான் உங்களுக்கு சர்வீசஸ் கொடுக்குறோம். ஏகப்பட்ட சர்வீஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா தெரிஞ்சிடும். உங்கள் மேரேஜ் மேட்சிங், உங்கள் பர்சனல் ப்ரிடிக்ஷன், ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணுறது, ப்ளஸ் உங்களுக்கு வந்து கரியர் பற்றி நிறைய சப்ஜெக்டாக பிரித்து வச்சுருக்கோம். இது எதுவுமே ஏஐ ஜென்ரேட்டட் கிடையாது. டீமாக ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணி தான் ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இப்போ நம்ம நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி. இப்போ நவம்பர் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டல் டிரான்சிஷனை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா, இந்த குரு மட்டும்தான் அந்த 10th ஹவுஸில் எக்ஸால்ட் உச்சத்துக்கு வரார். சுக்கிரன் வந்து மூல திரிகோண ஆட்சி பலத்தோட உங்கள் துலாம்லேயே உங்கள் ஹவுஸில் ஃபஸ்ட் ஹவுஸில் ஒரு வலிமையான பலமான ஒரு சுக்கிரன், 2ல் செவ்வாய் புதன். இப்போ லார்ட் ஆஃப் 7 and 9 அது ஒரு கன்ஜெக்ஷன். சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் 10ல் சுக்கிரனுக்கு 10ல் குரு, சனி 6ஆம். ஒரு நல்ல நேரம். ஒரு 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 வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லா கோள்களுமே ஒரு நல்ல காம்பினேஷனோடு வரும். நவம்பர் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் காம்பினேஷன். இந்த சூப்பர் காம்பினேஷன் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு அதுவே உங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும். அது அக்டோபர்லேயே உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். ரைட், இது வந்து நடக்க போகுது, நம்ம ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போயிட்டுருக்கோம், அது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே வரும், ஒரு உள் உணர்வு வரும். அந்த மாதிரி ஒரு உள் உணர்வோடு இருக்கிற காலம் தான் இந்த நவம்பர் மாதம். சரி, இது நடக்குமா? இது ஏதாவது ஒரு பலன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கறது கிடைக்குமா, நடக்குமா? ரொம்ப பாசிட்டிவாக தான் தெரியுது. ஏன் பாசிட்டிவாக தெரியுதுன்னா, உங்களுக்கு வந்து அதோடைய பார்வைகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் அந்த சுக்கிரன், நம்ம நினைக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஸ்கொயரில் 4th house and 10th ஹவுஸில் சுபகிரகமான குருவுடைய பார்வையும் 10ல் குரு பொசிஷனில் இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற விஷயம் அது வந்து ரிசல்ட்டாக கொண்டு வந்து முடியும் அப்படிங்கிறது அந்த குரு வந்து கன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இதுக்கு எதிர்ப்பு, தடை, இல்லை தாமதம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 6ஆம் இடத்துல உள்ள சனி அதை முறியடிக்கிறார். ஒரு பக்கம் சனி ஒரு விஷயத்தை முறியடிக்குது, ஒரு பக்கம் குரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு சுக்கிரன் ஃபஸ்ட் ஹவுஸில் நம்மளை வந்து செல்ஃபாக பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணுது. இப்போ எல்லாமே ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம் ஜோனுக்கு கொண்டு வந்துடும். இதுதான் துலாமுக்கு நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ ஜாப், மணி, க்ரோத், சேஞ்ச் எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயம் முயற்சி எடுக்கிறீங்க, ஒரு விஷயம் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, அது நடக்கிற நேரம் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது. நம்ம சொல்கிறோம், அதை செய்கிறோம், அந்த பலனை அனுபவிக்கிறோம், அந்த பலனை கிட்ட நெருங்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த மந்தாக நமக்கு தெரியுது. அடுத்த விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி திருமண முயற்சி, ஒரு திருமண பலன், இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க, இந்த வருஷ கடைசியில் இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஸோ நம்ம 2 பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த முயற்சியும் இந்த நவம்பர் மாதம் 2025 கிளியராக ரொம்ப ஃபேவரபுளாக சந்தோஷமான சூழ்நிலையில் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மந்த் இந்த நவம்பர் 2025. நினைத்ததை செய்து பார்க்க முடியும். ஒரு மனசில் வந்து ஒரு விஷயம் ஒரு ஆழமாக இருக்குது, அதை வந்து ஒரு பிளானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கு சரியான ஒரு மாதம் நவம்பர் 2025. இல்லத்தரசிகள், பெண்கள் ஒரு மனசு சந்தோஷமாக, நிறைவாக, சரியான வார்த்தை என்பது நிறைவாக. நான் ரொம்ப நாளாக இதை நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் என் கணவன் மூலயமா, என் குழந்தைகள் மூலயமா, இந்த குடும்பத்தின் மூலயமா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு நடந்திருக்கு, என்னை திருப்திப்படுத்தியிருக்கு, எனக்கு வந்து அந்த கனவு நினைவாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதம் தான் நவம்பர் 2025. ஆரோக்கியம். துலாம் பேசிக்காகவே துலாம் வந்து ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், ஒரு விவேகம்,
இதெல்லாம் உள்ள ஒரு ராசி மண்டலம். இப்போ நவம்பரில் ஏதாவது நோய்களுக்கு உண்டான ஒரு வழிகள் ஏதாவது இருக்கா? ஒன்றுமே தெரியல. இந்த 5th ஹவுஸில் ராகு சம்டைம்ஸ் சில பேருக்கு மட்டுமே ஒருவேளை வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் செய்யலாம். பெரிய லெவலில் அது நோய், வருத்தம், விபத்து அந்த மாதிரி ஒன்றும் இண்டிகேஷன் இல்லை இன் ஜென்ரல். துலாம், நவம்பர் மாதம் குதூகலமான ஒரு சந்தோஷமான அற்புதமான ஒரு மாதம். வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு கருத்து, அதாவது ஜென்ரல் டிரான்சிஷனை பேஸ் பண்ணி நான் எவ்ரி மந்த்தும் அந்த ராசிக்கு ஒரு ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். ரொம்ப வருஷமாக கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் தொடர்ந்து செய்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசனாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக வந்து லாஸ்ட்டு 90 டேஸை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். அதையும் கம்பைன் பண்ணிக்கங்க. உங்கள் ராசி, லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, புக்தி, இதை தெளிவாக நீங்கள் ரீடிங் எப்போவுமே எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மருத்துவரை சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க. சுகர் என்ன, பிபி என்ன, உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் தான் அதோடைய ரிப்போர்ட் வச்சுருப்பீங்க, அதோடைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி தான் அஸ்ட்ராலஜின்றது. உங்கள் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திரம் மாறவே மாறாது. உங்கள் ராசி மாற போகிறதில்ல, உங்கள் லக்னம் மாற போகிறதில்ல, தசாபுக்தி மட்டும் மாறிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்றது ஒரு அப்சர்வேஷன் பார்க்கலாம். ப்ளஸ் இப்போ நான் கொடுத்த இந்த வீடியோவோட நீங்கள் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப், முதல்ல உங்கள்கிட்ட ஒரு ஹாரோஸ்கோப் இருக்கணும். எல்லாருக்கும் முதல்ல அவங்க யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் வேணும்ல, அதான் சார்ட்டு. ஹாரோஸ்கோப் சார்ட்டுங்கிறது என்ன, உங்களுடைய அந்த கர்மாவுடைய ஒரு அடையாளம். இப்போ நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆஃபீஸ் ஐடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். நமக்கு வந்து நார்மலாக நம்ம எந்த நாட்டை சேர்ந்துருக்கோமோ அதுக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கும். அந்த மாதிரி தான் ஹாரோஸ்கோப்ன்றது உங்களுடைய பிறப்பு, அந்த பிறப்புலேருந்து வரக்கூடிய விதி, அதுலேருந்து வரக்கூடிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், என்னென்ன உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த தசா புக்தியில் மாறப்போகுது, டிரான்சிஷன் எப்படி மாறுது, அந்த ராசிக்கு எப்படி அதை எமோஷனாக எடுத்துக்க போகிறோம், அந்த லக்னத்துக்கு அது விதிப்படி என்ன வேலை செய்ய போகுது, இந்த டோட்டல் காம்பினேஷன் தான் ஹாரோஸ்கோப். அந்த ஹாரோஸ்கோப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதாக நான் சொல்கிறேன். அதை வந்து இப்போ எல்லாரும் முன்னாடிலாம் புக்கு, நோட் எல்லாம் எழுதினோம். இப்போ எல்லாமே சாஃப்ட் காப்பி, அப்படியே மொபைலில் ஒரு பிடிஎஃபாக இருக்கும். எடுத்திங்கன்னா ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆகும், ரீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன யோகா இருக்குன்னு அப்பப்போ பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஹாரோஸ்கோப் சார்ட் அப்படி பார்க்க நிறைய விஷயங்கள் புரியும். நான் நிறைய ஆஸ்ட்ரோலையும் அதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அது ரிலேட்டாக அந்த வீடியோவை செக் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம். வாஸ்து, நியூமராலஜி, ஜெம்மாலஜி, என்ன லக்கு உங்களுக்கு. ரெமெடிஸ் நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ரெமெடி இருக்கா இல்லையா? ஒரு ரெமெடிங்கிறது பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பாக பலிக்கும். பலிக்காமல் எதுவுமே போகாது. உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருக்குது, மாற்று கருத்து இருக்குது, ஒரு மாற்று மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது யார் சரியான முறையில் கையில் எடுத்து அந்த முறையை கையாண்டு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்கும். எல்லாருக்கும் அது பலிக்குமானா அவங்கவுங்க செய்யறதை பொறுத்து. சரி, இந்த ரெமெடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யந்திர மந்திர தந்திர, யந்திர மந்திர தந்திர, அதுக்கப்புறம் ஹௌஷத அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரத்தின அப்படின்னு ஒன்று இருக்குது, யக்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் 6 விதமான பரிகாரங்கள் இருக்குது. இந்த 6 விதமான பரிகாரம் எல்லாரும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஈடுபாடு வேணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு பெரிய வேலை. பட் எளிமையாக பண்ணுறது சிலது இருக்குது. இப்போ கடவுளை வணங்குறது, ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறது எளிமையான பரிகாரம். அது அவங்கவுங்க ஹாரோஸ்கோப்புக்கு நடக்கக்கூடிய அந்த தசாபுதியை கரெக்டாக செக் பண்ணி, அந்த கரண்ட்டு டிரான்சிஷனை கரெக்டாக செக் பண்ணி, ஒரு தெய்வத்தை, ஒரு கோயிலை தேர்வு செஞ்சு தொடர்ந்து அந்த வணங்குதல், அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். மன அமைதி முதல்ல வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், அந்த கர்மாவை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி வரும், அதுக்கு ஒரு ஐடியாவும் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விஷயமும் நடக்கும். இதுதான் ஒரு பர்டிகுலர் தசையில் நமக்கு நடக்கக்கூடிய கெடுபலை குறைக்கிறதுக்கு ஒரு வழி. இது ஒரு பரிகாரம், அந்த பிரார்த்தனைன்னு சொல்கிறோம், தந்த்ரா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது ரத்தினா அப்படின்னு சொல்லுவோம். ரத்தினம்னா ஜெம்ஸ்டோன். நம்ம வந்து ஒரு வேண்டுதல் செய்கிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸில் போய் இருக்கோம், தியானம் பண்ணுறோம், ஏதோ ஜபம் பண்ணுறோம், இல்லை வேண்டுதல் செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு முறையில் வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம உடலில், நம்ம கையில், நம்மளோட உடலில் நம்ம அந்த ரத்தினத்தை அணியும் பொழுது அதோட சக்தியை நம்ம எடுத்துப்போம். ஏன் கை விரல்களில் ரத்தினங்கள் அணிகிறாங்க அப்படின்னா, குறிப்பாக வந்து ஆண்களுக்கு இந்த கை விரல்களில் வந்து ரத்தினங்கள் வலது இடது அணியும் பொழுது அதிகமான அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்கும், கை பாதங்களில் இருக்கும். அதனால் அதை அணியும் பொழுது அந்த எனர்ஜி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெண்டன்ட்டு, கழுத்தை ஒட்டி பெண்டன்ட்டு, ஆனால் அது வெளியில் தெரியணும். அப்போ அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரத்தினம்.
மீதி பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மந்த்ரா இருக்குது, அது கரெக்டாக தெரிஞ்சு உச்சரித்து ஜபிக்கணும். அப்போது யந்திரம்னா யந்திரம் மாதிரி இருக்கும், ஒரு மிஷின் மாதிரி. அது நீங்கள் ஒன்று செய்கிறதுக்கு பதிலாக ஒரு முறை அதை செய்ய வச்சிட்டிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகும். தட் இஸ் கால் யந்திரம். இப்போ நம்ம வந்து ஒரு வால் கிளாக் இருக்குது, ஒரு பேட்ரி போட்டு அதை கீ பண்ணுறோம், அது பாட்டில் ஓடிட்டுருக்கு. எப்போ பேட்ரி டவுன் ஆகுதோ மறுபடியும் பேட்ரி மாற்றுறோம், அதான் யந்திரம். இப்போ பிரமிடில் அந்த மாதிரி நிறைய யந்திரங்கள் வருது. அது நம்ம சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது, உங்களோட நம்பிக்கையை பொறுத்து. அதுக்கு அடுத்தது தான் நம்ம சொல்கிறோம் ஔஷதா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டு. அதுக்கப்புறம் யக்னானா வந்து நம்ம வந்து வேள்வி மாதிரி ஒரு யாகம்னு சொல்லுவாங்க. யக்னான்றது யாகம். இப்போ வந்து ஒரு கணபதி ஹோமம் பண்ணுவோம், லக்ஷ்மி ஹோமம் பண்ணுவோம், சரஸ்வதி ஹோமம் பண்ணுவோம். ஹோமங்கள் நெருப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு அந்த விருப்பமான பொருட்களை போட்டு நமக்கு தேவையான தெய்வங்களை வந்து அது நம்ம வந்து என்ன சொல்கிறது வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜை முறை, அதுதான் வந்து யக்னா. இப்படி நிறைய விதமான பரிகாரங்கள் இருக்குது. நமக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சு நமக்கு எது கம்ஃபர்டபுளாக செய்ய முடியுமோ அந்த ப்ராக்டிஸில் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ரெமெடியே சொல்ல மாட்டீங்க, ரெமெடியே இல்லையான்னு கேட்டால் ஜென்ரலாக சொல்ல முடியாது. இப்படி என்னென்ன டைப் ஆஃப் ரெமெடிஸ் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு எது பொருந்துதோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் இருக்குது. முறையாக செஞ்சீங்கன்னா பலன் வரும். வாழ்த்துக்கள்.